Hallelujah. We serve a God who is faithful. நாம் சேவிக்கிற தேவன் அவர் உத்தமம் உள்ளவர். He is a faithful God. அவர் உத்தமமுள்ள தேவனா இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Amen. So we are going to talk from this particular topic. இந்த தலைப்புல இருந்து நாம் பேச போகிறோம். The fight of faith. விசுவாச போராட்டம். Where God turns every of our sorrow into a time of dancing. நம்முடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் நடனமாக மாற்றுகிறார். Amen. Hallelujah. These few weeks we have encountered many challenges and many battles in our life. கடந்த வாரங்களில பலவிதமான போர்களை நீங்க சந்தித்திருக்கோம். Different kinds of battles that we have been encountering. பலவிதமான யுத்தங்களை உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். But I can tell you and I can assure you that our God is a good God. ஆனா நான் இங்க நிச்சயமாக சொல்ல முடியும் நம்முடைய தேவன் நல்லவர் என்று. Hallelujah. So we have faced various battles in our personal life, in our family. நம்மளுடைய குடும்பத்திலும் சரி தனிப்பட்ட வகையிலும் சரி பலவிதமான போர்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். Some might still be fighting your battles. சிலர் இன்னும் அதை நீங்க சந்தித்துக் கொண்டே இருக்கிறீங்க. I have got one word for you: don't give up. உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், நீங்க கைவிடாதீர்கள், but give it up. தொடர்ந்து காரியத்தை செய்யுங்க. Hallelujah. Give it up to God. கர்த்தருக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிங்க. Because God is a better fighter than us. நம்மை காட்டிலும் கர்த்தர் நல்ல யுத்த வீரர். Hallelujah. Our God is a better fighter. நம்மளுடைய தேவன் யுத்தம் செய்கிற வல்லவராக இருக்கிறார். In his CV, in his profile, அவருடைய வார்த்தையின்படி it shows that he got a lot of good track record. அவருடைய வரலாறு நீங்க பாத்தீங்களா, அவர் நல்ல செய்திகளை வச்சிருக்கிறார். Okay, how many of you all got the Lord's CV? God's his curriculum vitae. How do you say that in Tamil? When you go to apply for job, ஒரு வேலை நீங்க வேலைக்காக நீங்க எழுதும்போது you need to bring your background, your biography, உங்களுடைய வரலாறுலாம் நீங்க காமிக்கணும். your qualifications. உங்களுடைய நீங்க எதெல்லாம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. How many of you all know God's qualification? ஆண்டவருடைய தரத்தை குறித்து யாருக்காவது தெரியுமா? How many of you all have God's qualification? யாருக்காவது இந்த மாதிரி அவரோட தரம் நமக்கு இருக்குதா? Don't have? Okay. Actually you all have. It's in the Bible. Hallelujah. அதெல்லாம் உங்கள்ட்ட இருக்குது, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. So if you read your Bible, you can see various qualifications that God possess. வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல பலவிதமான கொள்கைகளை குறித்து பேசுகிறது. So his promises are very true. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையுள்ளது. So no matter what kind of struggles we may be going through, நீங்க எவ்விதமான சோதனைக்குள்ளாக நீங்க கடந்து சென்றாலும் we can count on him to fight our battles. நாம் அவரை நம்பி இருக்கலாம் நம்முடைய போருக்காக. Our struggles are real. நம்முடைய போராட்டம் எல்லாம் உண்மையானது. You know, all of us are struggling right in some ways. ஏதோ ஒரு வகையில நம்ம சோதனைக்குள்ளாக நம்ம துக்கப்பட்டுட்டே போவோம். We may go through struggle. You know why we call it struggle? அதுக்கு ஏன் போராட்டம் என்று சொல்றோம்? Why do we call it struggle? Because we don't expect it. ஏனென்றால் அதை எதிர்பார்க்காத நேரத்துல வருகிறதுனால அதான் போராட்டம் என்று சொல்றோம். We don't expect it, but it suddenly comes. அதை எதிர்பார்க்கறதுல அது திடீர்னு வருகிறது. So we cannot plan. ஆக நம்ம ஏதோ திட்டம் போட்டு வைக்க முடியாது. Because if you know that you're going to struggle in some things, you can plan ahead, then it's no longer a struggle. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தாக்க வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்க ஆயத்த பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு போராட்டம் பேரு. But a struggle is a struggle because we don't plan. நம்ம திட்டம் போடாதனால அந்த போராட்டத்துக்கு போராட்டம் என்று பேர் இருக்கு. And these struggles are real. அந்த போராட்டங்கள் நிஜமானது. Amen. So it comes in many ways. It comes in different images. It comes in many different ways. பலவிதமான ரூபங்களிலும் பலவிதமான வழிகளிலும் நம்முடைய வாழ்க்கையில சேருது. And all of us have one thing in common. ஆனா பொதுவா ஒரு காரியம் நமக்கு தெரியும். We always want to get out of trouble. இந்த பிரச்சனை இந்த போராட்டத்துல இருந்து எப்படா நான் ஓடலாம் அப்படிங்க. We want to get out of our struggle. இந்த போராட்டத்துல இருந்து தப்பிச்சு ஓட பாப்போம். Whatever struggles that we are going through, இன்னைக்கு நாம கடந்து போகிற இந்த போராட்டம் மத்தியில we got one thing in common. ஒரு காரியம் நம்ம பேசுறோம். We want to get out of our struggles. இத விட்டுட்டு வெளிய போயிடணுமே அப்படினு ஆசை. And the only way is by not giving up, by giving it up to God. ஒரு காரியம் மட்டும் தான் செய்ய முடியும், அதை விடாபடியாக எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்க வேண்டும். So these battles, these times of difficulties,
இந்த கடினமான சூழ்நிலை மத்தியில okay, it helps us to see ourselves where is our standing in Christ. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம சந்திக்கும் போது நாம எந்த நிலையில இருக்கிறோம் என்று எழுதுறாங்க. Where is the presence of God in our life? நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் வந்து எங்க இருக்கிறார்? Especially in these tough times. இந்த கடினமான நேரங்களில். Okay, in these tough times, we can check back and see where is God. அப்ப நம்ம சோதிச்சு பண்ணி பார்க்கலாம் போராட்ட மத்தியில தேவன் எங்க இருக்கிறார்? Where is the presence of God? தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்கிறது? In the New Testament, புதிய ஏற்பாடுல if you turn to the New Testament, புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது Paul shares some of his hard times. பவுல் தன்னுடைய ஊக்கமான காரியத்தை வந்து பகிர்ந்து பேசுகிறார். Okay, the Apostle Paul, அப்போஸ்தலர் பவுலானவர் when he went through his mission trips, his missionary journey, அவர் ஊழியங்களில் கடந்து செல்லும்போது he encountered various trials, பலவிதமான சோதனைகள் அகப்பட்டார். various kinds of testing. பலவிதமான பரீட்சைகள். Some of us might be thinking that, oh, I know our trials are terrible. Nobody can understand my trials. சில சொல்லுங்க, ஐயோ நான் போகிற பாடம் வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. Okay, but Paul had his own time of trials. ஆனா பவுலோ அவருக்கு தனியாக பலவிதமான போராட்டத்தை சந்திக்கிறது. And many of his trials almost cost his life. அநேக போராட்டங்கள் மத்தியில தன்னுடைய வாழ்க்கையை உயிரை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. Anyone here has been beaten by a snake? யாராவது இங்க பாம்பால கடிக்கப்பட்டிருக்கீங்களா? Probably you would have beaten a snake. ஒருவேளை நீங்க அடிச்சிருக்கீங்க. But not beaten by a snake. ஆனா பாம்பு உங்களுக்கு அடிச்சிருக்குதா? No. Okay, he was beaten by a snake. பவுல பாம்பு கொத்துனது. A deadly snake, a poisonous snake. அது விஷம் நிறைந்த ஒரு பாம்பு. Okay, there are times that he was thrown out of he was shipwrecked. கடல்ல கப்பல்ல போகும்போது கப்பல் உடைஞ்சு போனது. So there are many times he was placed in a situation where his life was in danger. எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டே இருக்கிறார். But he had one purpose that was carrying him through whatever situation that he was going. ஆனா அவர் கடந்து செல்கிறது ஒரே நோக்கம் தான் அவருக்கு இருந்தது. Purpose. தரிசனம். He never let go of his purpose. அந்த தரிசனத்தை எப்பொழுதுமே அவர் விடவே இல்லை. Turn to your neighbor and say, don't let go of your purpose. பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை விட்டுறாதீங்க. Don't let go of your purpose. அந்த நோக்கத்தை விட்டுறாதீங்க. So his will was so strong, unbelievably strong. பாருங்க, அவரோட தரிசனம் வந்து நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு பலமாக இருந்துச்சு. And his purpose was to share the good news. அவருடைய நோக்கம் என்னவென்றால் சுவிசேஷத்தை எப்படியாவது கொண்டு சேர்க்கணும். You know why? You know why he didn't let go of his purpose? அவருடைய நோக்கத்தை எதற்காக விடல தெரியுமா உங்களுக்கு? Because he had a special encounter with God. ஏனென்றால் தனிப்பட்ட வகையில தேவனை சந்தித்த அனுபவம் இருக்கு. I want to encourage each and every one of you here. ஒவ்வொருத்தரும் நான் உற்சாகப்படுத்துறேன். Have a special encounter with God. தனிப்பட்ட வகையில தேவனோட நல்ல உறவை ஏற்படுத்தி வைங்க. A collective encounter is one thing. நம்ம ஒன்றாக சேர்ந்து தேவனை சந்திக்கிறது அது வேற. A personal encounter. தனிப்பட்ட வகையில நீங்க தேவனை சந்திக்க வேண்டும். And personal encounters தனிப்பட்ட வகையில சந்திக்கும் போது often comes அது எப்போ வரும் தெரியுமா? when you are alone. நீங்க தனித்து நிற்கும். When you are alone, தனியா நிற்கும். you will experience God. தேவனை நிச்சயமாக நீங்க அனுபவிப்பீர்கள். Hallelujah. Each one of us must anticipate and look forward for the personal இந்த encounter. மாதிரி ஒரு அனுபவத்தை எல்லோரும் ஆவலாக நீங்க காத்திருக்கிறீங்க. So this morning I want to share some scriptures to encourage each and everyone here. உங்களை ஊக்கப்படுத்த சில வசனங்களை நான் கொடுக்க போகிறேன். Okay, so in 2 Corinthians chapter 4, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். 2 Corinthians chapter 4 verse 8 to 10. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்க போகிறோம். Then ask Sister Santi to read first. 2 Corinthians chapter 4 verse 8 to 10. 8 ல இருந்து 10 வரைக்கும். Is the mic on? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். Okay, we were all reading together. Now in English, we are hard pressed on every side, yet not crushed. We are perplexed, but not in despair. Persecuted, but not forsaken. Struck down,
but not destroyed, always carrying about in the body the dying of the Lord Jesus, that the life of Jesus also may be manifested in our body. So here, Paul is just giving a glimpse of what he went through. பவுல் கடந்து சென்ற காரியத்தை சுருக்கமாக இங்க சொல்றார். And he's saying, hey, I understand what you're going through. நீ கடந்து போகிறதை என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியும். We are all part in the same boat. நாம் எல்லாரும் ஒரே படகுல தான் செல்கிறோம். We are hard pressed on every side. பலவிதமான காரியத்திலே நாமும் அத தள்ளப்படுகிறோம். But the good part is, no matter how much we are hard pressed, we are not crushed. வேதம் சொல்றாங்க எவ்வளவாக நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லைன்னு சொல்றார். Okay, we are perplexed, but we are not in despair. கலக்கமடைந்தும் மனம் முறிந்து அடைவதில்லைன்னு சொல்றார். We are persecuted, நாம் துன்பப்படும் போதும் கூட but not forsaken. ஆனா நம்மள ஆண்டவர் கைவிட மாட்டார். We are not persecuted, you know. நம்ம இன்னும் உபத்திரத்துக்குள்ளாக போகல. Hallelujah. It's a good time to say hallelujah for this. ஹalleluya சொல்லுகிற நேரம் இது. We are not persecuted. நாம இன்னும் உபத்திரத்துக்குள்ள The time of persecution hasn't come yet. உண்மையான உபத்திரம் இன்னும் வரல. Thank God. Hallelujah. நன்றி. But if we are not strong, then we won't stand during the day of persecution. உபத்திரம் மெய்யான உபத்திரம் வரும்போது பலம் இல்லாம இருந்தோம்னா நம்ம நிக்க முடியாது. Okay, we are persecuted but not forsaken. நாம இந்த விதமான சூழ்நிலைக்குள்ள போனால் நம்ம ஒடுக்கப்படுவதில்லை. And we are struck down. நாம கீழே தள்ளப்பட்டாலும் we are not destroyed. நாம் மடிந்து போகிறதில்லை. Okay, so we still have our own struggles. நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த போராட்டம் இருக்குது. But where do we go with our hardships? அந்த சூழ்நிலையில நாம யாரை எங்கே தேடி போகிறோம்? Where do we turn to? நாம யாரை நோக்கி பார்க்கிறோம்? This is where the power of prayer becomes. இங்கதான் ஜெபத்தின் வல்லமை அங்க வெளிப்படுகிறது. Amen. This is where the power of prayer becomes. ஜெபத்தின் வல்லமை இங்கதான் வெளிப்படுகிறது. How much are we praying? எவ்வளவாக நாம் ஜெபம் செய்கிறோம்? Do we know where to turn to during times of hardships? போராட்ட நேரத்துல எங்க போகணும் நமக்கு தெரியுமா? Are we turning to all kinds of other mediums but not the presence of God? தேவனுடைய சமூகத்தை தவிர வேற ஏதாவது நம்ம தேடிட்டு போகிறோமா? Because prayer is always the last choice. ஏன்னா எப்பொழுதுமே ஜெபத்தை கடைசியா தான் செய்ய முடியும். Normally we always use prayer to be the last choice. I've tried everything but cannot, then I bring it to prayer. சிலர் செய்வோம் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு கடைசியா ஜெபம் பண்ணி பார்ப்போமே அப்படி போவோம். But for us not to go weary, our life of worship must constantly be active. ஆகிய நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க நம்மளுடைய ஜெப வாழ்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். It has to be lifted up in every sense. எல்லா வழிகளிலும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். A couple of weeks ago we saw about the candlestick, the lampstand. அந்த குத்து விளக்கை குறித்து கடந்த வாரத்துக்கு பார்த்தோம். The lampstand have to be lifted up every morning and every evening. காலையிலும் சாயங்காலத்திலும் அந்த குத்து விளக்கினுடைய நெருப்பு எரிகிறது. The light has to be always replenished. அது புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். Prayer must always be active in our life. ஜெபமும் அத போல எப்பொழுதுமே அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Where there is prayer there is life. எங்க Where there is prayer there is life. எங்க ஜெபம் இருக்குதோ அங்க ஜீவன் இருக்கும். So are we praying? அங்க நம்ம ஜெபம் செய்கிறோமா? You know, when we talk about the church, சபை நம்ம சொல்லும்போது from the first century, முதல் நூற்றாண்டில இருந்து from the very beginning, from the very birth of the church, சபை தோற்றம் அந்த இடத்துல இருந்து did you know that the church was actually birthed forth through prayer? இந்த சபையானது தோன்றது ஜெபம் மூலமாக. When all of them were in the upper room, இவர்கள் எல்லாம் மேல் அறையில் இருக்கும்போது they were in one accord. ஒரே மனதோடு அவர்கள் இருந்தார்கள். They were praying. ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். That's where the church was birthed forth. அங்கேதான் சபை உருவானது. If there is no prayer, எங்க ஜெபம் இல்லையோ the church cannot be birthed forth. சபை அங்க திறக்கப்பட முடியாது. There has to be prayer. ஜெபம் அவசியமா இருக்கிறது. And until now, இன்னை வரை there's only one revival that can take place. ஒரே எழுப்புதல் தான் நடக்க வேண்டியது. It's not about the revival of jumping here, jumping there, joy here, joy there, you know. இங்க குதிக்கிறது, dancing here, dancing there. It's not that. அங்க குதிக்கிறது, இப்படி ஆடுறது, அப்படி அந்த எழுப்புதல் பத்தி நம்ம பேசல. Those are some just physical hype. அதெல்லாம் நம்ம சரீரத்துல காணப்படுகிற சில காரியங்கள். You can also drink outside and come and dance. நீங்க வெளிய கூட தண்ணா குடிச்சு வெளிச்சிட்டு இங்க வந்து ஆடலாம். No difference. ஒரு மாற்றமும் இல்லை. But the only difference that we can see
in the body of Christ is when the church prays. சரீரத்துக்குள்ள சபையில வந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த ஜெபத்துல மாற்றம் வரும். Prayer makes the biggest difference. பாருங்க ஜெபம் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். So if there's going to be a revival, there's going to be a revival in prayer. அப்படி ஒரு எழுப்புதல் வர வேண்டும்னா இந்த ஜெபத்துல தான் வர வேண்டும். When every believer starts to pray. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். So from the beginning of the church, the birth of the church, சபை பிறந்த அந்த நாளில இருந்து all the men of God began to pray and pray and pray and pray and pray. தேவ மனிதர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். Why? Because before that they couldn't pray. ஏனென்றால் அதுக்கு முன்பாக அவங்க ஜெபம் பண்ண முடியாது. They couldn't enter into the throne of grace. இந்த கிருபாசனத்துக்குள்ளாக நுழைய முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். But because of what Jesus has done, ஆண்டவர் இயேசு செய்ததனால் they can now come into the holy of holies and worship the Lord. இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைந்து அவர்கள் தேவனை ஆராதிக்க முடியாது. So when we talk about life of worship, அங்க ஆராதனை நம்ம சொல்லும்போது the main element there is prayer. அங்க காணப்படுற முக்கியமான காரியம் என்னவென்றால் ஜெபம். If only every one of us can catch this prayer, இங்க இருக்கிற எல்லோருமே இந்த காரியத்தை பிடிச்சுக்கொண்டால் we will be able to stand against every kinds of tough battles. எந்த விதமான கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு எதிராக நீங்க நிற்க முடியும். But if you don't have prayer, no way that we can stand. நீங்க ஜெபிக்காமல் இருந்தா இதெல்லாம் நிச்சயமா சந்திக்க முடியாது. That is why the number one enemy அதனால தான் நமக்கு வருகிற முதலாவது எதிரி for prayer ஜெபத்துல எதிரியான இவன் யார்? is sorrow. அது துக்கம். Sorrow. துக்கம். See, when we are sorrowful, we cannot pray. பாருங்க நம்ம துக்கத்துல நிறைஞ்சிருந்தோம்னா ஜெபிக்க முடியாது. We find it very difficult to pray. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஜெபம் பண்ண. Because why? Discouragement. ஏன்னா சோர்வு வந்துரும். Disappointment. விட்டு கொடுத்துறவங்க காரியத்தை. Disappointment. துக்கம் வந்துரும். No, we become sorrowful. When we are sorrowful, நம்ம துக்கம் நிறைந்திருந்தா it is one of the weapon of enemy to keep us sorrowful so that we won't pray. இது பிசாசுடைய ஒரு தந்திரம் நம்மை துக்கத்திலே வைத்திருந்தால் நம்ம வந்து எழுத மாட்டோமே. And when we are sorrowful, we will begin to slumber. இப்படியாக துக்கத்திலே இருந்தபடியே இருந்தால் அப்ப நம்ம வந்து ஆவியில தூங்க ஆரம்பிக்கும். We won't have the taste of prayer. We won't have the joy in prayer. ஜெபத்துல ருசியோ அதுக்குள்ளார இந்த சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்காம போயிடும். He causes slumber through sorrow and discouragement, இந்த causing our spirit to sleep. நம்முடைய ஆவி அந்த தூக்க நிலையில அபசாசனம் போட்டு போயிடும். That's why Jesus said, you cannot stand for 1 hour to pray. அதனால தான் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு பார்த்து சொல்றாரு, 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா? You cannot stand for 1 hour 1 மணி நேரம் உங்களால நிக்க முடியாதா? to pray. You cannot. ஜெபிக்க உங்களால முடியாதா? In Luke chapter 22, லூக்கா பார்க்கறோம்ல, in Luke chapter 22 verse 40, it's talking about when Jesus was in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கும்போது லூக்கா 22:40ல Jesus discovered, he came after prayer, he came out and then he saw, hey, they were still sleeping. ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிட்டு வெளிய வந்து பார்க்கும்போது சீடர்கள் அங்க தூங்கி கொண்டிருந்தார்கள். When you read in verse 45, 45வது வசனத்தை பார்க்கிறோம். it says, when he rose up from prayer, he had come to his disciples, he found them sleeping from what? Sorrow. Sleeping from sorrow. You know why they were sorrowful? எதற்காக அவர் துக்கமா இருந்தார்கள் தெரியுமா? Why were the disciples? They are with Jesus. பாருங்க ஆண்டவர் இயேசு கூட இருந்தாங்க. They are with Jesus. இயேசு கூட இருந்தாங்க. They just took the Holy Communion. இப்பதான் நற்கருணை எடுத்து வெளிய வந்தாங்க. They were the first people to take the Holy Communion. நற்கருணை முதலாவது எடுத்த ஆட்கள் இவர்கள் தான். They were the institutors of the Lord's Supper. இந்த பந்தியை வந்து ஆரம்பித்து துவங்கினதே இவர்கள் தான். And now, instead of being so joyful, now they are so sorrowful. இதை பார்த்துட்டு சந்தோஷம் அடைந்து விட்டுட்டு துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார். Because just before that there was a discussion. இதுக்கு முன்பாக ஒரு கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். And they don't know who's going to betray who's going to betray, what's going to happen. What's happening? யார் வந்து யாரை காமிச்சு கொடுக்க போறான்னு தெரியாத சூழ்நிலை சிந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். And probably because of that they began to become discouraged and sorrowful and don't know what is going to happen after this. And now Jesus is telling he's going to go, and then Peter is denying Jesus, and Jesus saying, get behind me, and all this kind of stuff which are happening. ஒருவேளை அந்த நடந்ததுனால தான் இவர்கள் துக்கம் அடைந்து பேதுரு வந்து இயேசுவை காமிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி சூழ்நிலை சிந்தனைகள் இருக்கும்போது தான் துக்கம் அடைந்திருப்பாங்க. And they became very sorrowful. ரொம்ப துக்கம் அடைந்தாங்க. And what sorrow brought them to?
இந்த துக்கமானது எங்க அவர்களை நடத்தினது? They couldn't pray. ஜெபிக்க முடியாம போனாங்க. They began to sleep. ஜெபிக்க முடியாம போனா தூங்க ஆரம்பித்தாங்க. If you cannot pray and if you are sleeping in your own life, if you cannot pray and if you are sleeping, it is because there is some kind of sorrow or discouragement in your life that is taking place. We need to check back and see. உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் நிறைந்திருக்கு, உங்களால் ஜெபிக்க முடியாம இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க. And sorrow is a form of temptation. இந்த துக்கமானது ஒரு சோதனை. It's some kind of a temptation. அது ஒரு விதமான We get drawn to become sorrowful. We get drawn to become sorrowful. நம்ம துக்கம் அடையிறதுக்கு நம்மள அங்க வந்து இழுக்கப்பட்டு போகிறோம். In verse 40 it says, pray that you may not enter into what? நீங்கள் சோதனைக்குள் அகப்படாமல் இருக்க ஜெபம் பண்ணுங்கள். Temptation. சோதனைக்குள்ளாக அகப்படாமல் இருக்க. It's like a magic word, temptation. இது ஒரு மந்திர வார்த்தை மாதிரி இருக்கு. We are always tempted with something. ஏதோ ஒரு காரியத்துல நம்ம சோதிக்கப்படுகிறோம். Sometimes you just eat biryani also, sometimes you get tempted. Biryani. பிரியாணி சாப்பிடுறது கூட நீங்க சோதிக்கப்படுறீங்க. Some are already getting tempted. Oh, yeah, that's a good choice for me. மாஸ்டர் எப்ப சொல்றாரு பிரியாணி பத்தி கரெக்ட் Okay, but sorrow. Okay, sorrow causes slumber. So beware of sorrowful times. ஆகையால் இந்த துக்கமான நிலை வரும்போது ஜாக்கிரதையா இருங்க. It is the right time for the enemy to cause us to turn against God. அது சரியா பிசாசுக்கு இது ஒரு சரியான நேரம் நீங்க தேவனுக்கு விரோதமாக சொல்கிறது. But for the ones who are rooted in God's word, ஆனா தேவனுடைய வார்த்தையினால் வேரூன்றவர்கள், we don't turn against God, we turn to God. நாம் தேவனுக்கு விரோதமாக போக மாட்டோம், ஆனா தேவன் பக்கமாக சேருவோம். Whenever we encounter times of sorrow, எப்பலாம் துக்கத்தை நீங்க சந்திக்கும் போது don't sleep. தூங்காதீங்க. Turn to God. தேவன் பக்கமாக போங்க. Turn to God. தேவனோட பக்கமாக போங்க. Come into the presence of God. தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக நுழையுங்க. Cast your burden, உங்களுடைய கவலை எல்லாத்தையும் because He cares. அவரிடம் செலுத்துங்க. Hallelujah. அக்கறை உள்ளவராக இருக்கிறார். Our God cares for us. நாம் மேலாக ஆண்டவர் அக்கறை உள்ளவர். Oh, He takes very close care of us. உங்களுடைய காரியங்களை கவனமாக பார்க்கிறார். But only when we come into His presence. தேவனுடைய சமூகத்துல வந்தால் தான் நீங்க நடக்கும். Only when you go to the barber, that the barber can cut your hair. முடிவெற்ற கடைக்கு நீங்க போனாதான் உங்களோட முடியாத வெட்ட முடியும். Don't expect the barber to come to your house to cut hair. முடிவெற்றக்காரர் சரியாரி உங்க வீட்டுக்கு வரது. If you expect for the barber, oh no, I won't, the barber won't come, I cannot cut my hair because the barber won't cut my hair. Why? Because the barber won't come to the house to cut my hair. சரியாரி வீட்டுக்கு வர மாட்டாரு, அதனால தான் நான் முடிவெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு. Okay, then after that you will have like haircut. அப்புறம் பார்த்தா முடிய Our hair will be like haircut. It's an artist, old Asian artist. Okay, so what we are supposed to, we have to go to God. அங்கே நாம் தேவனுடைய பக்கமாக செல்ல வேண்டும். We have to turn to God. நாம் தான் தேவனுடைய பக்கமாக So I'm going to give you two very important points to how to pray or how to stand in these times of battle. இந்த விதமான சோர்வான துக்கமான சூழ்நிலை எப்படி நாம் ஜெபம் பண்ணுகிறது ரெண்டு காரணம் பேர் சொல்ல போறோம். See, through prayer, ஜெபம் மூலமாக we see, when we pray, we begin to see through God's eyes. நீங்க எப்போ ஜெபிக்கிறீங்களோ என்ன செய்றீங்கன்னா நீங்க தேவனுடைய கண்கள் மூலமாக காரியத்தை நீங்க பாப்பீங்க. When we pray, we begin to see through the lens of God, from the perspective of God. தேவன் எப்படி பார்க்கறாரோ அந்த நிலையில இருந்து காரியத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. So when we see through the perspective of God, it is the best view. பாருங்க, தேவனுடைய பார்வையில நீங்க பார்க்கும்போது உங்களுடைய பார்வை எல்லாமே சரியா இருக்கும். And we can see everything according to how God sees. தேவன் எப்படி பார்த்து செய்வாரோ அதே போல நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. Many of us, we don't want to see because we are afraid. We are afraid that God will not allow us to do what we want to do in our own will. சிலர் ஏன் வந்து பார்க்க மாட்டாங்கன்னா பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாம போயிடுமேன்னு சொல்லிட்டு அதனால பார்க்க மாட்டாங்க. But learn to see through the lens of God. ஆனா தேவன் எப்படி பார்க்கறாரோ அதே போல பார்க்க நம்ம கத்துக்கொள்ள வேண்டும். So two strategies. உண்மையான Two strategy. Giving you two strategy ரெண்டு வழிமுறை to stand in times of battle. Number one. ஒன்றாவது காரியம். Write it down. It's very long. எழுதி வச்சிருங்க, ரொம்ப நீளமா இருக்கும். Joy. சந்தோஷம். Hallelujah. Amen. Joy. சந்தோஷம். Joy. Learn to say the word joy. சந்தோஷம் சொல்ற வார்த்தை
You must have joy. சந்தோஷமா இருக்கணும். In James chapter 1, யாக்கோபு 1வது அதிகாரம் verse 2 to 4. 2-4 வரைக்கும். James chapter 1, verse 2 to 4. யாக்கோபு 1:2-4. It says what? My brothers. என் சகோதரரே. படிங்க தமிழ்ல. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் யாக்கோபு 1:2-4 2-4 ஒண்ணா அதிகாரம் 2-3-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. Amen. When we see from the eyes of our sorrow, நீங்க துக்கமான நிலையில இருந்து அந்த பார்வையில பாத்தீங்கன்னா, or when we face without prayer, we will see everything in sorrowfulness. ஜெபம் இல்லாமல் காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தலகரா தெரியும். Our trials will cause us to become sorrowful. நம்மளுடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள் நம்மள பார்க்க வைக்க காரியங்கள் எல்லாம் வேற வேற. But when we begin to see through the lens of God, ஆனால் தேவன் பார்க்கிற விதமாக நாம் பார்க்க ஆரம்பிக்கும்போது, we will see everything with joy. எல்லாவற்றையும் சந்தோஷமாக Oh, பார்ப்போம். hallelujah. Whatever trials that we are going through, நீங்க எந்த விதமான சோதனை சந்திச்சாலும், it says, my brethren, என் சகோதரரே, count it all. நீங்கள் பலவிதமான, Not one or two isolated cases. இங்க 1-2 இல்ல, பலவிதமான, All. Count it all your trials joy. பலவிதமான சோதனைகளை சந்திக்கும் போது, You will go through various trials, but make sure that you count it as joy because God is with you. நீங்க பலவிதமான சோதனைகளை போகும்போது சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க. And when you count it all joy, you know that these trials are good for you. அந்த சோதனைனா உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. Yeah, sometimes when Paul was writing these, people would have got very irritated. ஒருவேளை பவுல் இதை எழுதும்போது அவங்க கேட்கறவங்க எல்லாம் ரொம்ப கோபப்பட்டிருப்பாங்க. You go to people who are in pain and you go to tell them, count it all joy. நீங்க ரொம்ப வேதனையா இருக்கிறவங்க போய் சந்தோஷமா இருக்க சொன்னீங்கன்னா அவங்கள பார்த்து If முறைப்பாங்க. you are very near to them, they will slap you. பக்கத்துல இருந்தீங்க கண்ணெல்லாம் வீங்கி, You don't know what I'm going through. You telling me count it all joy. நான் போகிற பாதை உனக்கு தெரியுமா, நீ சந்தோஷத்தை பத்தி பேசுறியான்னு சொல்லுவோம். Okay, but when you see through the lens of God, God will give you that insight, the wisdom of what is actually taking place in your life. ஆண்டவருடைய பார்வையை பார்க்கும்போது நடக்கிற காரியங்கள்லாம் எப்படி அவருடைய ஞான மூலமாக நீங்க பார்க்கலாம். And then you will know that this is testing us with our faith. இது எல்லாம் நம்முடைய விசுவாசத்துக்கு பயிற்சியாக இருக்குது நீங்க பார்ப்பாங்க. And it brings some kind of a produce. It says the testing of your faith produces patience. உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் சொல்லு. And let patience have its work, its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. நீங்க எதுவுமே குறைவுபடாதபடிக்கு இந்த பரீட்சையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க. So all your trials, according to Paul, பவுல் பார்க்கிற விதத்தில் all your trials உங்களுடைய சோதனைகள் எல்லாம் is supposed to be seen as something which is joyful. அதையெல்லாம் நீங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க. Because all of our trials உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களும் teach us patience. அதெல்லாம் பொறுமையை கற்றுத் தருகிறது. One of the biggest problem with us is patience, right? நம்முடைய மகாபலிய பிரச்சனை என்னவென்றால் இந்த பொறுமையே இருக்காது. We cannot be patient. பொறுமையாவே இருக்க மாட்டோம். We always want to do something. ஏதாவது செஞ்சு முடிச்சிடணும். But many times God says, be patient. ஆனா அநேக தடவை ஆண்டவர் சொல்கிறார் பொறுமையா இரு. And how God teaches us to be patient is through trials. எப்படி நமக்கு இந்த பொறுமையை அவர் கற்றுக் கொடுக்கிறார்? இந்த பிரச்சனைகள் மூலமாக. Because that's the only time where we are not given any choice. இந்த மாதிரி கட்டத்துல தான் நமக்கு ஆண்டவர் வேற காரியத்தை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்ல. Remember, our trials does not affect us alone, you know. நான் பாருங்க, நம்ம சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மள அது வேதனைப்படுத்துகிறது. It does not affect us alone. It affects everyone. அது நம்மள மட்டும் தாக்குறது இல்ல, எல்லாத்தையும் பாதிக்கும். It affects everyone in the body of Christ. கிறிஸ்து சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த காரியத்தை போகுது. Because in the body of Christ, if one part of your body has pain, the other part of the body also feels it.
நம்முடைய சரீரத்துல ஏதோ ஒரு பகுதியில வந்து வேதனைப்பட்டா முழு சரீரமா வேதனைப்படுகிறது. You pinch your neighbor and see. பக்கத்துல You pinch the right hand of your neighbor, the left hand of your neighbor will automatically react. நீங்க மனசு அது பக்கத்துல மனசுல வந்து கிள்ளிங்கன்னா உடனே அந்த கை உங்க மேல வந்துடும். And the other part of the body also will react. They will look at you one time. மத்த பகுதி எல்லாமே உங்களை பார்த்து துருதுரு முறைக்கிறாங்க. And why? Because every part of the body feels the pain. ஏன்னா அந்த வலியை முழு சரீரமும் அனுபவிக்குது. Hallelujah. So each part of us, when one person goes through trial, ஒரு நபர் வந்து இந்த துக்கமான பாதையில கடந்து சென்றார். we as the body of Christ have to feel the pain. நாம் எல்லாரும் அந்த வலியை அனுபவிக்க வேண்டும். We must know the pain. அந்த வலியை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். We must. So what God does? ஆண்டவர் என்ன செய்கிறார்? He gives us all that times of trial. எல்லாத்துக்குமே இந்த பரீட்சையை ஆண்டவர் கொடுக்கிறார். So that we will begin to understand one another. ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஆண்டவர் இதை செய்கிறார். Hallelujah. How good God is. God teaches in a very special way. ஆண்டவர் வினோதமாக நம்ம காரியம் கற்று தருகிறார். And you are able to persevere through that pain because of God. இந்த மாதிரி விடாப்படியாக கடந்து செல்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். Hallelujah. So what happens? The testing of your faith. உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையாகும். Okay? It teaches you how to be faithful. எப்படி உத்தமமாய் இருப்பது என்று கற்றுத்தருகிறது. It teaches us how to persevere. எப்படி நம்ம வந்து விடாப்படியாக இருக்கிறது என்று கற்றுத்தருகிறது. Because of the power of the Holy Spirit who lives in us. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான வல்லமை நமக்குள்ளாக தங்கியிருக்கிறது. The Bible says Christ in us, the hope of glory. வேதம் சொல்லுது கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து அவரே மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். So fear not. ஆகிய பயப்படாதே. Don't be afraid. பயப்படாதே. Don't become sorrowful. துக்கம் அடையாதே. But stand firm. ஆனால் உறுதியாக நின்று. Just as what God says in the book in Ephesians chapter 6. எபேசியர் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னது போல. Just stand. Having done all, stand. எல்லாத்தையும் செய்து முடித்து நில்லு சொல்கிறார். You know, Ephesians chapter 6 is a very interesting message that Paul gives to the பவுல் church. கொடுக்கிற ஒரு அருமையான செய்தி இங்க இருக்குது. எபேசியர் 6வது அதிகாரம். It says, put on the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத ஆயுதம் தரித்துக் கொண்டு. Armor of God. God didn't only give one part of the body, He gave everything, complete armor, full set. அவர் கொடுத்த ஆயுதம் எல்லாமே முழுமையான ஆயுதமாக கொடுத்திருக்கிறார். Okay, you can go back home and read Ephesians chapter 6. எபேசியர் 6வது அதிகாரத்தை வீட்டுல சென்று நீங்க படிக்கலாம். But it says, put on the armor of God so that you can stand against the wiles of the enemy. பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க இந்த சர்வாயுத ஆயுதங்களை தரித்துக் கொண்டு என்று சொல்கிறது. Why? Because the enemy will induce with negative thoughts. ஏனென்றால் பிசாசு தந்திரமாக காரியங்களை அவன் செய்வான். These are his wiles. இதுதான் அவனுடைய தந்திரம். He will induce you with negative thoughts, negative opinions, வேற்றுமையான எண்ணங்கள். so that you can take slowly, he can divert you from the word of God. எதிர்மறையான எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வரைக்கும் வந்து கொண்டு போயிடும். The enemy paralyzes you. நம்ம செயலில்லாமல் போகிறது செயலில்லாமல் ஆக்கிடுவாங்க. So that how he paralyzes through sorrow. இந்த துக்கம் மூலமாக நம்ம செயல்படாமல் போய் so that he will not, so that you will not come into the presence of God. தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக நுழையாதபடிக்கு அவன் இந்த மாதிரி நம்ம ஆக்கிடுவான். He paralyzes the people of God so that he cannot lift up your hands and worship. தூக்குறது கூட முடியாமல் அவன் வந்து அந்த விதமாக நம்மள வந்து மாற்றிடுவான். Last week on Friday we were talking about lifting up holy hands. வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம் பரிசுத்த கரங்களை நமக்கு தேவனாக உயர்த்துகிறது. It is as if our prayers are going up to the Lord. நம்மளுடைய ஜெபமானது நேரே செல்கிறது போல கைகளை உயர்த்துகிறது. He paralyzes each part of our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் அந்த செயல்படாமல் ஆக்கிறான். So the moment you pay attention to him, பாருங்க எப்போ நீங்க பிசாசுடைய வார்த்தையை கவனம் செலுத்துறீங்களோ now he has hold you ready. He has you in his grip. அவனுடைய பிடிக்குள்ளாக நீங்க மாட்டிக்கிறீங்க. Now if you are not rooted in God's word, நீங்க வேறொன்று தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வேறொன்று இல்லாமல் இருந்தால் you will fall for his trap. அவனுடைய கண்ணிக்குள்ளாக நீங்க மாட்டுவீங்க. You won't be able to stand against the evil one. அவனுக்கு விரோதமாக எழும்ப முடியாம ஆகிரும். You will fall into his trap. அவனுடைய திட்டத்துக்குள்ளாக மாட்டிக்கொள்வோம். This is one of the greatest danger of believers. இதுதான் விசுவாசிகளுடைய மகா பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை. Sometimes we think that we are strong. Sometimes we think that we have the armor of God. சமயத்துல நம்ம நினைப்போம் நான் பலமா இருக்கிறேன், சர்வாயுத ஆயுதமா நான் தடுத்து கொண்டு இருக்கேன்னு நினைப்போம். But we don't. ஆனா நமக்கு இருக்காது. Because if we have the armor of God,
ஏன்னா அந்த ஆயுதங்கள் எல்லாம் நீங்க தரித்து கொண்டு இருந்தீங்கன்னா then you will begin to pray. நீங்க ஜெபிப்பீங்க. Then you will have a heart for the Lord. தேவனை தேடக்கூடிய We have a heart for His word. அவருடைய வார்த்தை மேலாக தாகம் உருவாக ஆரம்பிக்கும். This is a very dangerous times. இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. These are very, very dangerous times. இந்த காலம் மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது. Because when the people of God began to slumber, எப்போ தேவ ஜனங்கள் துக்கத்துக்குள்ளாக சோர்வடைகிறார்கள், it means that we are under the spell of the enemy. இது என்ன காமிக்கிறதுனா பிசாசுடைய சாபத்துக்குள்ளாக மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்கள். So he will paralyze us, he will cuff us, he will tell us all kinds of lies. அவன் பலவிதமான பொய்களை சொல்லி அவனுடைய பார்வைக்குள்ளாக நம்ம கீழ வைக்கிறான். Making us not to come to pray. ஜெபத்துக்கு வராத படிக்கு அவன் தடை பண்ணிக்கிறான். Making us never to kneel down and pray. முழங்காலிட்டு ஜெபிக்கிறதை தடை பண்ணிக்கொண்டே. He will tell you all kinds of stuff. He will tell you all kinds of things. பலவிதமான காரியத்தை சொல்லி உங்களை ஜெயிச்சிரும். Oh, you are no good. நீங்க ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. You are a hypocrite. நீ மாயக்காரன். Your prayer is not worthy. உன்னுடைய ஜெபத்துக்கு ஒரு வல்லமையும் இல்லை. God doesn't hear your prayer. உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். How can you pray? You have done this, you have done this, you have done this, you have done this. அவன் சொல்லுவான், நீ இதை செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்ட, எப்படி உன்னுடைய ஜெபத்தை கேட்பார்? So now you are trying to be Mr. Holy Lord. நீ இப்போ பரிசுத்தவான் மாதிரி நடிக்கிறியா? Now all that you try to put into your thoughts so that causing you to feel very guilty that you cannot come into pray. அந்த விதமான வார்த்தைகளை உங்களுடைய சிந்தனையில வைத்துட்டு உங்களை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கோம். That is the wiles of the enemy. இதுதான் பிசாசுடைய தந்திரங்கள். That is why God has given us a very powerful answer. அதனால தான் ஆண்டவர் அருமையான வல்லமையான பதிலை நமக்கு கொடுத்திருக்கார். The answer is pray. அந்த பதில் என்னவென்றால் ஜெபம். You can pray in any circumstances that you are in. ஜெபமானது எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஏறெடுக்கலாம். Whatever circumstances that you are going through, you don't need to went out anywhere else. நீங்க எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த காரியத்தை நாம் செய்ய முடியும். Only one person knows your trials, which is God. உங்களுடைய சூழ்நிலை ஒருத்தர் மட்டும் தான் அறிந்திருக்கிறார். And when you pray, நீங்க ஜெபிக்கும்போது you are paralyzing the enemy. நீங்க பிசாசை செயலில்லாம நீங்க ஆக்குறீங்க. Satan cannot stand when God's people begin to pray. எப்ப தேவ ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ பிசாசு அதை தாங்க முடியாது. That is why he diverts us. He doesn't want us to pray. He will turn. Don't go to pray. Don't go and pray. Turn. That's what he does. He diverts our thoughts. He diverts our attention. அதனால தான் உங்களுடைய கவனத்தை ஜெபத்துக்கு போகாதபடிக்கு பல காரியங்களை கொடுத்து உங்களை திருப்பிடுவோம். When you pray, he cannot move. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவன் செயல்படாம போயிடும். When the church prays, Satan cannot move. சபையான ஜெபிக்கிறவங்க பிசாசுன்னு அவங்களோட காரியங்களை செய்ய முடியாது. Now you are paralyzing the enemy when you pray. நீங்க அவன் செயலில்லாம நீங்க ஆக்குறீங்க. Hallelujah. That is why prayer is a very great weapon. அதனால தான் ஜெபமானது ஒரு பலத்த ஆயுதமாக இருக்குது. This is the weapon that God has given the church. இந்த ஆயுதத்தை ஆண்டவர் சபைக்கு தந்திருக்கிறார். Hallelujah. He trembles at the sound of the saints of God praying. சபையில் உள்ள ஜனங்கள் சத்தத்தை எழுப்பும்போது பிசாசு அதை தாங்க முடியாது. Satan even is shaken when a little child prays. When a little child prays. ஒரு சின்ன பையன் ஒரு ஜெபிக்கும்போது பிசாசு அதை கூட தாங்க முடியாது. It doesn't matter whether you use a very big gigantic word, bombastic word, something that will shake our people around. No. இந்த கட்டடத்தை அசைக்கக்கூடிய பெரிய வார்த்தைகளை தான் பேசணும் இல்ல. Sometimes the simple prayer. ஒரு சாதாரணமான ஜெபமா இருந்தாலும். The other day on Friday, வெள்ளிக்கிழமை we were all praying, right? All of us were praying. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். And in my group there was one small boy. என்னுடைய குழுவுல ரெண்டு சிறுவர்கள் இருந்தார்கள். And this boy, we were all praying for all the ones who are admitted in the hospital and all. நம்ம ஜெபிக்கும்போது சிலர் ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்காக வியாதியா இருக்கிறவங்க ஜெபம் பண்ணோம். And then right after we finished all the prayer, ஜெபம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு he said, "Anna, I need to pray for my grandmother." அவர் சொன்னாரு, இந்த பாட்டிக்காக ஜெபிக்கணும். Grandmother, why? ஏன் கேட்டேன். No, my grandmother is sick. இங்க பாட்டி சிக்கா இருக்காங்க. Oh yes, okay, we will pray. சரி வா ஜெபிக்கலாம். Okay, you pray, I will. சரி நீ ஜெபம் பண்ணு. So he began to pray. அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். Now you see, he doesn't know what he is doing. பாருங்க, அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியல. But he knew that prayer will be answered.
ஆனா என்ன அவன் நினைச்சிட்டு தெரியல, அவனுக்கு ஜெபம் பண்ணா காரியங்கள் நடக்கும். And as a child, he doesn't know much. He doesn't know much to pray. அவன் சிறுவனா இருக்கனால அவன் ஜெபிக்கிற அந்த வார்த்தை பத்தல அவன் தெரியாது. Their words are limited. ஏதோ சிறு கொஞ்சம் வார்த்தை பேசணும். They don't have the key words. நல்லா பயங்கரமான வார்த்தையெல்லாம் பாய்க்க தெரியாது. Because sometimes we have key words to pray. சில நேரத்துல சிலர் ஜெபிக்கும் போது சில வல்லமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. Strengthening Lord. No, all right. Simple prayer. அப்படின்னா சொல்லாம Simple prayer. It is Lord. வார்த்தை சொல்லி, My grandmother is sick. ஆண்டவரே பாட்டி சிக்கா இருக்காங்க, She's having terrible pain. ரொம்ப வலியா இருக்காங்க, She needs to get well. அவங்க நல்லா அவங்க And while he was praying, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்துல tears began to come in his eyes. கண்ணுல இருந்து தண்ணீரா ஊத்தாரு. I tell you, I'm not saying that each prayer that you have to cry. பாருங்க, ஜெபிக்கும் போதெல்லாம் கண்ணீர் விடணும்னு சொல்லல. But I'm talking about a heartfelt prayer. ஆனா மன நிறைந்து உள்ளத்திலே ஜெபிக்கிறாங்க. The prayer that comes from your heart. அவன் உள்ளத்திலே வருகிற ஜெபமானது. He remembered, அவன் அதை நினைத்து கொண்டு, just like the lad. Remember the lad who brought the 2 fishes and 5 bread? அந்த 2 ரொட்டி அந்த பையனை கொண்டு வந்தாங்க. This is how much I have got. இதுதான் ஆண்டவரே என்கிட்ட சொன்னாங்க. Please heal her. ஆண்டவரே இந்த பாட்டியை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. And on top of that, heal my grandfather also, he said. அதுக்கு மேல எங்க தாத்தாவுக்கு ஜெபம். These are actually simple Sunday school boys, small boys. சண்டே ஸ்கூலுக்கு போகிற பையன். He doesn't know much words, very little, limited words. ஏதோ கொஞ்சம் வார்த்தை தான் பேச But முடியும். as he prayed, he began to cry out to God. ஆனா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவன் தேவனுக்கு I tell you, God hears that prayer. அந்த ஜெபத்தை ஆண்டவர் He கேட்கிறார். paralyzed the enemy. விசுவாசத்தை செய்கிறதாக ஆக்கினார். The enemy is shaken. விசுவாசத்தை நடுங்கார வைக்கிறார். When the saints of God are shaken with that prayer, the enemy is also shaken. When the saints of God are shaken with that prayer, the enemy is also shaken. இந்த பையன் ஜெபித்ததே நீங்க இப்படி கை தட்டுறீங்களா, விசுவாசம் எப்படி இருக்கும்? Number 2, learn to hear God's voice. இரண்டாவது காரியம், தேவனுடைய சத்தத்தை கேட்க. Learn to hear God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்க ஐக்கப்படுறது. God's voice, the voice of the Lord. தேவனுடைய குரல். In Psalms 29, verse 4 and 5, it says, Psalms 29, verse 4 and 5, it says, சங்கீதம் 29 4-5. the voice of the Lord is powerful. Hallelujah. தேவனுடைய குரல் வல்லமை உள்ளது. The voice of the Lord is powerful. தேவனுடைய குரல் வல்லமை உள்ளது. The problem with the church is the church. I'm not talking about this church. I'm talking about all the churches. I'm talking about the church on whole. சபை முழுவதும் உலகத்தில் உள்ள சபை எல்லாத்தையும் பத்தி சொல்கிறோம். Yeah, I'm talking about the body of Christ. தேவனுடைய சரீரமாக இருக்கிற The சபைகள். problem with the body of Christ, it fails to hear God's voice. இந்த அங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்க தடை பண்ணுகிறார். It does not hear God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது. God's voice is powerful, the Bible says. வேதம் சொல்கிறது தேவனுடைய குரல் வல்லமை உள்ளது. The Bible says also when the Spirit of the Lord comes, when the Holy Spirit comes, you will receive what? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பெறுவீர்கள். என்னத்தை பெறுவோம்? You will receive power. வல்லமையை பெறுவீர்கள். Everybody say power. எல்லாரும் சொல்லுவோம் வல்லமை. Power. வல்லமை. The only power sometimes people know is the Power Rangers. சிலர் வல்லமை பவர் சொன்னா யாரு சொல்வாங்க? அந்த பவர் ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. So they are so glued to all these movies to a point where they already think all these powers are fake. ஆகையால் இந்த மாதிரி காரியத்தை பார்க்கிறதுனால தேவனுடைய வல்லமை சொல்லும்போது அது எல்லாம் பொய்ன்னு நினைக்கிறாங்க. Indeed, all these powers are fake, but the power of the Lord is real. ஆனா தேவனுடைய வல்லமை மெய்யாக உண்மை உள்ளது. And the voice of the Lord தேவனுடைய குரல் is powerful. இது வல்லமை உள்ளது. And we go down, it says in verse 5, it says, the voice of the Lord breaks the cedars. The voice of the Lord splinters the cedars of Lebanon. படிங்க 29 verse 4 and 5. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். Hallelujah. We are very much in tune to hear the voice of the evil one rather than the voice of the Lord. எப்பொழுதுமே பிசாசுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு தான் நாம ஆயத்தமா இருக்கோம். We are so quick to hear the voice of Satan
But we are not quick to hear the voice of the Lord. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறத தவிர பிசாசுடைய சத்தத்தை கேட்கிறது ஆயத்தமா இருக்கணும். Well, how do we hear the voice of the Lord? Read the Bible. தேவனுடைய வார்த்தை சத்தத்தை எப்படி கேட்கிறது? தேவனுடைய வார்த்தையை படிங்க. In verse 8 it says, 8வது வசனத்தை வாசிக்கிறோம். I'm just speaking here and there, but you can read the whole chapter. Okay, the voice of the Lord shakes the wilderness. The Lord shakes the wilderness of Kadesh. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். And then the Lord shakes the wilderness of Kadesh. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். God shakes the wilderness of Kadesh. You know, the Kadesh is where the children of Israel were during the 40 years time. 40 வருஷமாக வனாந்தரத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். And they heard God's voice very very vividly. அங்க தெளிவாக தேவனுடைய குரலை கேட்டார்கள். And they saw how God shook them. எப்படி அந்த இடத்தை அதிர பண்ணினார் என்று பார்த்தார்கள். That whole generation couldn't enter. அந்த முழு சந்ததியும் அங்க நுழைய முடியாம போனது. God wiped out the whole generation so that they cannot enter the promised land because of their disobedience. அவருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நுழையாதபடிக்கு உத்தமம் இல்லாத மக்களை ஆண்டவர் எல்லாத்தையும் How God's voice is powerful. Only we can see how God does things. தேவனுடைய குரல் எவ்வளவு வல்லமையானதா இருக்கு. So let God handle your battle. ஆகையால் உங்களுடைய யுத்தத்தை கர்த்தரே செய்ய ஒப்புக்கொடுங்கள். His voice brings life. அவருடைய குரல். So how do we hear God's voice? Read the Bible. வார்த்தை எப்படி நம்ம குரலை கேட்கிறது? தேவனுடைய வார்த்தை படிக்கிறது மூலமா. Read big chunk of scriptures. நிறைய வசனங்களை நீங்க வாசிச்சு கொண்டே இருக்கணும். Sometimes we are just taking சிலர் வந்து இங்க கொஞ்சமா அங்க கொஞ்சமா படிச்சுட்டே இருக்காங்க. 2 verses a day. ஒரு நாளைக்கு 2 வசனம் போதும். 3 verses a day is enough. ஒரு நாளைக்கு 3 வசனம் போதும். Sometimes we go only to the Psalms which has the lesser verse. சிலர் வந்து எங்க குறைவா இருக்கிற அதிகாரம் இருக்குதோ அதை தான் தேடி We pick all the small chapters of Psalms and then say I read 5 chapters a day. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற அதிகாரத்தை படிச்சிட்டு 5 அதிகாரம் படிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. We are actually deceiving ourselves. The Satan don't need to deceive us. பிசாசு வந்து அவன் அஞ்சிட்டு தேவையில்லை, சொந்தமா அஞ்சிட்டு. Half of the time Satan is just sitting and watching. பாதி நேரம் பிசாசு அங்க நாக்கால உட்கார்ந்து கை கட்டி உங்களை பாத்துட்டு. Because we are deceiving ourselves. நம்மளே வஞ்சித்து கொண்டு இருக்கோம். Read big chunks of scriptures. அங்கே பெரிய நிறைய காரியங்களை இப்ப வாசிக்க ஆரம்பிக்கிறோம். Because when we read big chunk of scriptures, we understand God's voice better. நிறைய நீங்க வாசிச்சீங்கன்னா தேவனுடைய குரலை இன்னும் தெளிவாக நீங்க அறிஞ்சுக்கலாம். How can we become grown believers if we just read small parts of scriptures? கொஞ்சமா படிச்சிருந்தா எப்படி பலமுள்ள கிறிஸ்தவனா மாறுறது? If we have a problem in understanding the Bible, oh no pastor, I don't understand, this Bible I don't understand, then change your Bible. நீங்க படிக்கும்போது பஸ்ல படிக்கிறேன் புரிய மாட்டேன்னு சொல்லி பைபிள் வாசிச்சா ஈஸியா மாத்திக்கீங்க. Change your Bible. பைபிளை மாத்துங்க. Change to a version that we understand. நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கிற பைபிளை மாத்திக்கீங்க. We all understand some language. ஏதோ ஒரு பாஷை நமக்கு தெரியும்ல. Amen. We have Google Translate. We have all this technology so well given. இப்போ நவீன காலத்துல அதை செய்யறதுக்கு பலவிதமான வசதிகள் செய்து கொடுக்கப்படுது. Oh no, I don't understand. Each time I open the Bible, I tend to sleep. பைபிளை படிக்கும்போது புரியாம தூக்கமா வருது. Maybe if the alphabet is small, then get a bigger alphabet lah. சின்னதா இருக்கா பார்க்க முடியாது, பெருசா இருக்குதா. But phone all can change. ஆனா போன் அப்பப்போ மாத்திட்டே இருக்கு. Bible only costs 100 ringgit or lesser. பைபிள் எங்க 100 வெள்ளி வருமா? Okay, but we cannot save for one whole year and buy one Bible. ஆனா வருஷம் பூரா வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு பைபிள் வாங்க. But within 3 months we can change your phone. 3 மாசம் ஒரு முறை போனை மாத்திட்டே இருக்கு. Why you change your phone? ஏன் போனை மாத்த? Low memory. மெமரி ரொம்ப கம்மியா போச்சு. Bible memory is 0. பைபிள் மெமரி ஒண்ணுமே இருக்காது. You don't have any memory of the scriptures that you read. பைபிள்ல ஒரு வசனம் கூட ஞாபகமா இருக்காது. You read in the morning, by afternoon ask what you read. I also don't know which chapter. காலையில Yeah, because you pick the smallest chapter, you also don't know which chapter you pick. காலையில ஏதோ சின்னத படிச்சுப்பா, ராத்திரி போனா எல்லாத்தையும் மறந்துடும். Why? ஏன்? That is why we cannot hear God's voice. இதனால தான் சத்தத்தை கேட்க முடியல. Because actually what we are doing is we are trying not to hear God's voice. என்ன ஒண்ணே செய்யறோம்னா சத்தத்தை கேட்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். We are forcing ourselves. Oh, very difficult to read.
the hand is not coming. கை படிக்கிறதுக்கு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறான். Sometimes we keep our Bible on the lap and we will be on our phone. சிலர் வந்து பைபிளை வந்து மடியில வச்சிட்டு போன் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். And for half an hour we'll be on the phone and then we'll forget and then we'll close everything and keep our done. I don't know what we need also. அரை மணி நேரம் போன் ஆன் பண்ணிட்டு இதே பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மறந்துடும். It is more like a lap Bible than a Bible. இது மடியில வச்சு படிக்கிற பைபிள் போல அவனுக்கு போன் வச்சு படிக்கணும். You know, we become so. It happens to everybody. பாருங்க, இது எல்லாத்துக்கும் நடக்குது. It happens to everybody. எல்லாத்துக்கும் நடக்குது. So we need to discipline ourselves. அகைன் நம்மள தான் நம்ம என்ன செய்யணும்? Bring our thoughts into captivity. நம்மளுடைய சிந்தனைகளை ஒருமித்து கொண்டு வர வேண்டும். So that we will begin to read and study God's word. அப்பதான் தேவனுடைய வார்த்தையை பார்த்து நம்ம படிக்க முடியும். Hallelujah. I believe and I pray that each one of us will have a zeal to study God's word. தேவனுடைய வார்த்தையை படிக்க இங்க எல்லாருக்கும் ஆர்வம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம். Only then we will be able to stand against the wiles of the enemy. அப்பதான் பிசாசுடைய சூழ்ச்சிக்கு எதிராக நம்ம செல்ல முடியும். That is when we will not become sorrowful in small difficult times. போதான சில சில காரியங்களில் நம்ம துக்கப்பட்டு போக மாட்டோம். Why we are getting very discouraged very easily? Oh no, எதுக்காக நம்ம சோர்வடைகிறோம்? சில சில காரியங்களுக்காக I get very discouraged, you know. ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன். That's why I cannot come to church. அதனால தான் சபைக்கு வரல. Why? ஏன் Why you cannot come to church? ஏன் சபைக்கு வர முடியல? Oh no, because I'm discouraged in my work. ஏன்னா வேலை இடத்துல என்னை துக்கப்படுத்திட்டான். Doesn't make sense. Doesn't make sense. புரியாது. But you know what? Because Satan now is paralyzing you so that you will turn against God. தேவனுக்கு விரோதமாக போகிறதுக்கு நம்முடைய அவன் விசாரணை நம்மளை தப்புப்படுத்தினாங்க. In hard times, train harder, fight harder. கடினமான சூழ்நிலை அப்பதான் நீங்க கடினமா பயிற்சி எடுக்க வேண்டும். You know, just like how you watch, some of us will watch MMA, UFC, you know, boxing, Mike Tyson. சிலர் இந்த மாதிரி குஸ்தி இதெல்லாம் பார்க்குறாங்க. Okay, the more tougher opponent they take, the more they will fight. எப்போ எதிராளி ரொம்ப பலமா இருந்தாலும் அதுக்கு இன்னும் கூட The harder they will train, இன்னும் அதிகமாக பயிற்சி they will not give up. அங்க விட்டு விட மாட்டான். See, no matter how much you train, you train. After that, you go into the ring. You give one punch, you're not going to cry and come out. நீ நல்லா பயிற்சி பண்ணி கொண்டு Oh, I'm good. ஒரு குத்து வாங்கினோடனே அழுது திரும்பி வராம No, you will take punch. நீங்க நிச்சயமா குத்து வாங்குவீங்க. We will be facing trials. நிச்சயமாக நீங்க சோதனையை சந்திப்பீங்க. But it's how much you're going to rise up after that. ஆனா இங்க புறப்பட்டு நீங்க எவ்வளவு எழுத போறீங்க? Oh, the Bible says the righteous man will fall, வேதம் சொல்லுது, நீதிமான் விழுந்தாலும் but he will rise up. அவன் எழுவான். He will rise up. அவன் எழுந்து நிற்பான். He will stand. அவன் நிற்பான். He will know how to pray. அவன் எப்படி ஜெபிக்கணும்? He will know how to stand in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் எப்படி நிற்கணும்? During hard times, during times of battle. எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவன் நிற்பான். This is the power of the praying man. இதுதான் ஜெபிக்கிற மனிதனுடைய வல்லமை. Hallelujah. Let us all stand. எழுந்து நிற்போமா? Hallelujah. We thank you, Lord Father. பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். We give you praise. உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். Even as we stand before you, Lord. உமக்கு முன்பாக நான் நிற்கிற வேளையில் Church, let us make a decision. நாம் சபையாக நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம். Even in our times of battles, இந்த போராட்டம் நேரத்தில், even in times of trials, these are warfare times. பரீட்சைகள் வரும்போதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு போர். We are not going to remain calm. We are not going to remain and succumb to our sorrow. இந்த விதமான சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம சும்மா இருக்க போகிறதில்லை. We are not going to slumber. நம்ம இதனால துக்கமடைய போகிறது. But we are going to stand firm. ஆனால் நம்ம உறுதியாக இருக்க போகிறோம். But we are going to stand firm in the word of God. தேவனுடைய வார்த்தையில நம்ம உறுதியாக இருக்க போகிறோம். Because we got a greater weapon that will paralyze the enemy. இதனால் பிசாசை ஒட்டக்கூடிய பெரிய ஆயுதம் நமக்குள்ளாக இருக்கு. Everything that the enemy is trying to steal from you. நம்ம வாழ்க்கையில எந்த பிசாசு திருடட்டு வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் Now you are not going to let that happen. அது உங்க வாழ்க்கையில் நடக்க போக நீங்க அனுமதிக்க போகிறீங்க. You are going to stand firm and pray. நீங்க உறுதியாக நின்று ஜெபிக்க போகிறீங்க. Your fight is in prayer. உங்களுடைய யுத்தமானது அந்த ஜெபத்தில் நடக்க போகுது. Your fight is your perseverance in prayer. உங்களுடைய யுத்தமானது உங்க ஜெபத்தில் நீங்க தரித்திருக்கிறது. The Bible says faith comes by hearing the word of God. விசுவாசம் கேள்வினால வரும். That's the only way faith comes. இது மூலமாக தான் விசுவாசம் வரும். By reading small chunk of scriptures, you are not going to have faith. கொஞ்சம்
கொஞ்சம் படிக்கிறதுனால விசுவாசம் மறக்கப்படுறது இல்ல. Because small chunk of scripture shows that you don't want to read. கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறவர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை படிக்க விருப்பம் இல்லை என்று காமிக்கிறது. But faith comes to the hungry. விசுவாசமானது பசியாக இருக்கிறவர்கள். And when you begin to study God's word, தேவ வார்த்தையை படிக்கும்போது take it more and more. அதிகமாக நீங்க படி. Because you can. You have the power to take in more of God's word. ஏனென்றால் உங்களுக்கு அந்த பலனை இருக்கிறது, அதிகமாக பெற்றுக்கொள்கிற பலன். This is the power இதுதான் அந்த வல்லமை. that God has placed upon your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். If each one of us can recognize that power, இந்த வல்லமை நம்ம எல்லோரும் அறிந்திருந்தால், that power of the Holy Spirit, இது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை, then we have to take this decision. இந்த தீர்மானம் நம்ம செய்ய வேண்டும். Oh Lord, we worship you, Father. நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Glorify. Just lift up your hands and just thank the Lord. Hallelujah. Within your mighty hand, when the oceans rise and thunders roll, I will soar with you above the snow. Father, you are deep over the flood. I will be That he will be still and know, Lord, that you will be exalted over all nations. Even as we stand before you, Father, we make this decision. Church, if you have not made this decision, that you will come into the presence of the Lord every day, then make this decision right now. Father, we make this decision.
பிதாவே இந்த தீர்மானம் நாங்கள் இப்போ that செய்கிறோம். every day we will come into your presence, இது சரி உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் வருவோம். that our lives will be lifted up with your light, எங்களுடைய ஜீவனுடைய உம்முடைய ஜீவனோடு இணைந்து that constantly fire will be burning in this altar. இந்த ஆலயத்தின் மேலாக உம்முடைய அக்னியானது தொடர்ந்து எரியட்டும் ஆண்டவரே. And if we have neglected, forgive us, Father. ஆண்டவரே இதை நாங்கள் விட்டு இருந்தால் எங்களை மன்னியும். But we want to put on your armor. உம்முடைய சர்வாயுதத்தையும் நாங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். And we are not going to become sorrowful, but we are going to stand firm and pray. நாங்கள் துக்கம் அடைந்து இருக்காமல் ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் உறுதியாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். And we want to be in your presence, Father, at all times. எல்லா நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கணும். We thank you, Lord Jesus. இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். Father, we also pray, Lord, for those who are going through hardships right now in the name of Jesus. சோதனைகளாக பிரச்சனைகளாக கடந்து செல்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். That your presence will go with them. அவர்களோடு உம்முடைய பிரசன்னம் போவதாக. That you will go before them. உம்முடைய பிரசன்னம் அங்கே போவதாக ஆண்டவரே. That they will experience, they will encounter you in these hardships. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே உம்மை அவர்கள் சந்திப்பார்கள் என்றார்கள். That they will have a personal encounter with தனிப்பட்ட you. வகையில் ஆண்டவரே உம்முடைய சந்திப்பு அங்கே உருவாகும். They will come to know their purpose, அவர்களுடைய நோக்கத்தை அறிய வேண்டும் so ஆண்டவரே. that they will stand firm. அப்பொழுது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். We thank each and every one here, Lord. ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். Speak blessing upon them. அவர்கள் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். Speak blessing upon this church. சபைக்கு மேலாக ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். May your presence go with them. உம்முடைய பிரசன்னம் அவர்கள் பின்னால் செல்வார்கள். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Amen. Hallelujah.